என் செல்லக் குழந்தையே, சட்டென்று இந்த வராகி என்னை தொட்ட என் பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமையின் விடியலில் ஓர் அதிசயம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே. உன் மனம் விரும்பும் விஷயம் உன்னை தேடி வருகின்ற நேரம் அதை விட்டுவிட்டால் நிச்சயமாக வருகின்ற நன்மைகள் கூட என் பிள்ளைக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? என்னதான் நடந்தாலும் சரி, எதுதான் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ ஒருபோதும் மறக்காமல் இருந்தால் போதும். அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க தோண்டும். என் குழந்தையை, தரம் தாழ்ந்து எப்பொழுதுமே யாரிடத்திலும் நீ கெஞ்சக்கூடாது. ஏன் தெரியுமா? நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தானே. அதன் பிறகு எதற்காக நீ ஒருவனிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டிய நிலை உனக்கு வருகின்றது என்று சற்று சிந்தித்து பார். இழப்பவன் ஒரு நாள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்வான். அதே நேரத்தில் பெறுபவன் ஒரு நாள் எதையாவது இழப்பான். இது இந்த படைப்பின் விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் உறுதியாகவும் என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் என் பிள்ளையினுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி விட்டால் அது போதும் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும். என் குழந்தை, எதையுமே இழந்து நீ எப்பொழுதும் இங்கு எதையும் பெற முடியும் என்பதனை நீ உணரக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என் பிள்ளையே, சட்டென்று இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தாலும் எல்லா நொடியிலும் நமக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நாம் நம்ப வேண்டும். இன்று நடப்பது எல்லாமும் நமக்கு தவறாக இருக்கலாம். ஆனால் நாளை நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். விஷத்தோடு பிறந்த பாம்பின் குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோலத்தான் வேஷத்தை போடுகின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் எப்பொழுதும் தோற்றுத்தான் போகும். இவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது உனக்கு நல்லது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ உணரும் நேரம், இனிமேல் உனக்கு என்னவென்று நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ சரியானபடி உனக்கான வெற்றியை நீ உணர்ந்து கொண்டாலது போதும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுகிறதோ இல்லையோ, நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்பியபடி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பிய பொழுதெல்லாம் நீ அதற்காக சட்டென்று மனம் உடைந்து விடாதே. உனக்கு வேண்டிய எல்லாமும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எல்லா காயங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் இங்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரினுடைய உணர்வுகளை காயப்படுத்தி அவரின் இதயத்தை உடைத்தால் அதற்கு நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அந்த நபர் மன்னிக்காத வரை தெய்வமும் உன்னை மன்னிக்காது. அதற்கான எதிர் விளைவுகள் எப்பொழுதும் கொடூரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய உன்னுடைய உணர்வுகள் என்று அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கென நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்காக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோரும் கஷ்டப்படுகின்றார்கள். எல்லோரும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களுக்காக
கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். யாரையும் அவ்வளவு சுலபமாகவோ அல்லது அவ்வளவு எளிதாகவோ நாம் கேலியும் கிண்டலும் செய்துவிட முடியாது. யார் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும். யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடப்பது அத்தனையும் என்னவென்று உணர்ந்து, இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து, என் பிள்ளை, நீ நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல உனக்கான வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, யாரையும் ஜெயிப்பதற்காக நீ இங்கு பிறக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டால் அது போதும். அது உனக்கு எப்பொழுதும் நீ வேண்டிய விஷயத்தை சரியாக உனக்கு நடத்தும். நீ விரும்பிய அத்தனை உண்மைகளையும் தெளிவாக உனக்கு எப்பொழுதும் மனநிறைவோடு கொடுக்கும். அத்தனை மாற்றங்களுக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயத்தை உனக்கு நடத்தும். என் குழந்தையே, இன்று வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம் என்று சொல்லி நீ வருந்தாதே. எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கே உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக உனக்கு கொடுக்கும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்குரிய பல மாற்றங்களையும் உனக்குரிய பல அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்கும் அல்லவா? இனி நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, அதிகமாக பேசினால் நிச்சயமாக ஒரு நாள் அதைவிட அதிகமாக அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பேசுகின்ற வார்த்தைகள் இன்று வேண்டுமானால் உனக்கு எதிரான ஒரு விஷயங்களை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் இவையெல்லாம் சேர்ந்து உனக்கான ஒரு எதிர்விளைவுகளை உருவாக்கி கொடுக்கும். உனக்கான ஒரு எதிர்வினையான மாற்றங்களை அவை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை, இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நிறைவாக பெற்றுத்தரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் உறுதியாக பெற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அதை அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவர் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் என்பதனை மறந்து விடாதே. முடிந்தவரை யாரையும் பற்றி நீ பேசாதே. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, சரியான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கி இருக்கின்றது. எப்பொழுதுமே பயன்படுத்த வேண்டிய பணம் நேசிக்கப்படுகின்றது. நேசிக்கப்பட வேண்டிய மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை, நீ ஒருபோதும் கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் எல்லா நிலையிலும் உனக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தட்டும். நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ கலங்கியபடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உனக்கான நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு அற்புதங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ மீண்டும் பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுப்பேன், உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எதை தருவேன் என்று சொல்லி என் பிள்ளை, நீ எப்பொழுதும் எதையும் எண்ணி கலங்காதே.
இனிமேலும் நீ எதற்கும் கலங்காமல், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நினைத்து வருந்தாமல், உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உனக்கு தெரியும் பொழுது, நிச்சயமாக இனி நடப்பது எதற்காகவும் என் பிள்ளை நீ கதிகலங்கி நிற்கக்கூடாது. நல்ல மாற்றத்தை உனக்கு நான் தருவதற்கு இந்த வாழ்க்கையை என்றோ உனக்கென தயார்படுத்தி விட்டேன். அற்புதமான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அற்புதமான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ கதிகலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் இந்த தாயானவளினுடைய அன்புதான் உனக்கு முன்னே நிற்க வேண்டும். இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதுதான் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். நான் சொல்வது போல ஒவ்வொரு பொழுதும் கடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லை என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடக்கும் பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அம்மா உனக்கென நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நிலை தடுமாறி நீ போகும் பொழுதெல்லாம் உன்னை நிச்சயமாக இதைவிட அதிகப்படியான சூழ்நிலையில் கஷ்டப்படுத்தத்தான் இந்த மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி விடாது. எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷத்தின் பாதையை தேர்ந்தெடு. உன்னை பார்த்து ஏளனமாக நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்க முன் வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இங்கு நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் உன்னை வழிநடத்த வருகின்ற இந்த நொடிப்பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உன் கண் முன்னால் தர வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது. விடியும் பொழுது ஆடி வெள்ளிக்கிழமையின் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறட்டும். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அற்புதமாக உனக்கு கொடுக்கட்டும். எல்லா நிலையிலும் என் பிள்ளை கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி வருந்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விடு. நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று சொல்லி நீ நிச்சயமாக மனதார புரிந்து கொள்ள தயாராகிவிடு. அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிய வேண்டும் என்றால் அதற்கு நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள துணிய வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கான அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும். நீ விரும்பிய அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையையே உன் கைகளில் ஒப்படைக்கும். வேண்டும் என்றே சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி வைக்கும். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? வேண்டாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைகளை உறுதியாக கொடுக்கட்டும். உனக்கு வேண்டாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அற்புதங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதையும் கடந்து நீ வாழப்போகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும். வெற்றி என்பது உனக்கு நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும். வெற்றி என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கானதாக மாறும். இந்த வராகியினுடைய ஆசிகள் கிடைத்துவிட்ட பிறகு நீ எதற்கும் இனிமேல் கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ வருந்த வேண்டிய அவசியமே உனக்கில்லை. உன்னோடு நான் வருவதை உணர்ந்து உன்னோடு நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்பதனை தெரிந்து நீ மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கென பெற்றுக்கொள்.
நான் இருக்கிறேன் என்றும் இந்த சூழ்நிலையில் உன்னை காப்பாற்ற என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.